வணக்கங்க. இன்னைக்கு நண்பர்கள பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறேன். ஏன்னா, நட்புங்கிறது அவ்வளோ ஒரு உயர்ந்தது. நமக்குங்க நண்பர்கள் கண்டிப்பா இருக்கணுங்க. அப்பதான் நமக்கு வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நமக்கு ஒரு ஆறுதல், நமக்கு ஒரு அ தெம்பு எல்லாமே இது நண்பர்கள் மூலமா தான் கிடைக்கும். உறவுகள் மூலமா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உறவு எப்படி இருக்கும்னா, "நீ இன்னைக்கு வீடு கட்டியிருக்கியா? நான் பார்த்து வீடு கட்டணும். நீ ஒரு 10 பவுன் போட்டிருக்கியா? உன்னை காட்டிலும் நான் 5 பவுன் போட்டு நான் இது பண்ணிக்கணும்." அப்படிதான் போட்டி போடும். அது இயற்கையிலே எப்படி வருதுன்னே தெரியல. என்ன காரணம்னு தெரியல. அந்த உறவுனா, அ அந்த போட்டி, பொறாம அ எப்படி வருதுன்னே தெரியல. ஆனா போட்டி போடுறாங்க. அதுதான் உண்ம. 100% உண்ம. நீங்க வேணா ஒரு 2 கடுக்கன வாங்கி போடுங்க. அடுத்தது அந்த அம்மா 4 கடுக்கன வாங்கி ஊரெல்லாம் காமிக்கும். உறவு. ஆனா நட்பு அப்படி கிடையாது. நம்ப ஒண்ணு வாங்குனோம்னா, அது சந்தோஷப்படும். சந்தோஷப்படும். "ஏய் பரவால்ல உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது." அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது என்னன்னா, நட்பு தான். அ நட்பு எல்லாத்துக்கும் இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்ப வயசாக ஆக ஆக நம்மளுடைய நண்பர்கள்லாம் இருந்தா நமக்கு நல்லது. நீங்க அழகா ஒரு நடைப்பயிற்சிக்கு போறப்ப பேசிட்டு போலாம். பல அரசியல் கருத்துக்கள் பேசலாம். இன்னும் என்னென்னமோ பேசி சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்கு நண்பர்கள் எப்படின்னா, ஒரு பிடித்தமானவர்கள். அதனால தானே நண்பர்கள். அப்ப உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமும், மன ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஏன்னா, அவங்கள்ட்ட இருந்து நல்லது மட்டும் தான் நடக்கும். கெட்டது நடக்காது. அப்படிங்கிறப்ப உங்களுடைய வருஷமும் அதிகரிக்கும். நண்பர்கள் நிச்சயமா உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுடைய ஆயுசும் 100% அதிகரிக்கும். அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து, அ நண்பர்களோடு சந்தோஷமாக பேசி மகிழ்வோம். நன்றி, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு கொடுங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.